நீங்க வரும்போதே பார்க்கலாம். ஏதாவது ஒரு காலத்துல பாஜகனால உள்ள வர முடியாதுன்னு சொன்ன தெருக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, ஒரு எதிர்பார்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மக்கள் திரண்டு இருக்காங்க. ஒரு பெரிய அதிருப்தி. குறிப்பாக இது திராவிட இளவரசர் உதயநிதியோட எம்எல்ஏ இருக்கக்கூடிய தொகுதி. ஆனா மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி. பிஜேபி அதாவது நரேந்திர மோடியோட நல்லாட்சி எங்களுக்கு கிடைக்க வேண்டும், தேசிய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் ஒரு எழுச்சியும் மக்கள்கிட்ட இருக்கு. ஒரு மாபெரும் வரவேற்பை சந்திச்சு கொண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இப்ப போகக்கூடிய பகுதிகளை பார்த்தாலே நீங்க தெரியலாம் எந்த அளவுக்கு மேம்பாடா இருக்குன்னு. பெரியவர் கலைஞர் கருணாநிதி எம்எல்ஏவா இருந்த காலத்துல இருந்து இன்று வரை இந்த பகுதியெல்லாம் எந்த முன்னேற்றத்தையும் காணவில்லை. 45 ஆண்டுகளாக குடும்பங்கள் எங்க இருந்துச்சோ அதே குடிசை வீட்டுல வாழ்றாங்க. எந்த விதமான வாழ்க்கை மாற்றமோ முன்னேற்றமோ அவங்களுக்கு ஏற்படவில்லை. சோ அவர் எந்த அடிப்படையில சொல்றாருன்னு தெரியல. அவங்க குடும்பம் வேணா நல்லா வளருது, பெருசாது. ஆனா மக்கள் சாதாரண மக்கள் அதே மாதிரிதான் இருக்காங்க. எந்த விதமான வளர்ச்சியும் அடையவில்லை என்பதுதான் உண்மை. அதை மாற்ற வேண்டும். ஏழையாவே இருந்து சாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தேவை. அடுத்த தலைமுறை முன்னேற வேண்டும். இதெல்லாம் முன்வைத்துதான் பாஜகவின் அரசு இருந்து கொண்டு வருகிறது. அதை வலியுறுத்தி வளர்ச்சி என்கின்ற பாதையிலே மக்களை கொண்டு போறதுக்காக நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்துருக்கோம். ஜெயிச்சதுக்கு அப்புறமே மக்கள் கிட்ட பார்க்க முடியும். இப்ப இருக்க எம்பி மாதிரி காணவில்லைன்னு போஸ்ட் விட்டு கேவலப்படக்கூடிய நிலைமையில நான் இருக்க மாட்டேன். இப்ப இருக்கக்கூடிய எம்பி இன்னைக்கு காலை கூட பாத்தீங்கன்னா ஏசியால போய் ஸ்கூட்டில உட்காந்து கூட சண்டை போடுறாரு தவிர களத்துல நிக்கிற மாதிரி தெரியல. சோ களத்தில் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு எம்பியாக இருக்க வேண்டும் என்பது நோக்கம். அதுக்காக பாடுபடுவேன். நிறைய தேவைப்படுது. நிறைய சிறப்பு திட்டம் தேவைப்படுகிறது. டிரான்ஸ்போர்டேஷன்ல ஆரம்பிச்சு டிராபிக் ப்ராப்ளத்துல இருந்து வணிகத்தை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறது, நல்ல எஜுகேஷன் கொடுப்பதுல இருந்து, கிரவுண்ட்ஸ்ல இருந்து, மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டியில ஆரம்பிச்சு ஈகோ பார்க்ஸ் அமைப்பதுல இருந்து, சைக்கிளிங் டிராக்ஸ் கொண்டு வரதுல இருந்து நிறைய விஷயங்கள், ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல இருந்து அந்த பணத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்றது, நிறைய விஷயங்கள். எக்கச்சக்கமான எம்பியோட ஸ்கோப் என்பது ஜாஸ்தி. எல்லாத்தோட முக்கியமா மீனவர்களோட பிரச்சனை, எக்கச்சக்க பிரச்சனைகள் மீனவர்கள் இருக்கு. அவர்கள் பிரச்சனைக்கு பதில் கூற வேண்டும். மக்களோட குரலாக ஒலிக்க வேண்டும். எத்தனை முறை தயாநிதிமாறன் மத்திய மக்களுக்காக எம்பியா பேசியிருப்பாருங்கிறத கணக்கெடுத்து பாருங்க. ஒண்ணுமே இருக்காது. மக்கள் பிரச்சனையை அவர் பார்லிமெண்ட்ல பேசவே இல்ல. மக்கள் பிரச்சனையை பேசுறதா எம்பியோட வேலை. அதை நாங்கள் செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம். இந்த தொகுதியில எங்களுக்கு ஒரே போட்டியாளராக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். அதுவும் ஏன்னு கேட்டா, நரேந்திர மோடி அவர்களோட பெரிய எதிரியே குடும்ப அரசியல். அந்த குடும்ப அரசியலோட மொத்த உருவமே இந்த மத்திய சென்னை தொகுதி தான். இந்த குடும்ப அரசியலை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இங்க பிஜேபி வெல்ல வேண்டும், குடும்ப அரசு தோற்கடிக்கப்பட வேண்டும், மக்களுக்கான ஒரு அரசியலை முன்வைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் கடுமையாக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்போ 4 முறை போட்டியில குறிப்பா அதிமுக தேமுதிக சார்பா பார்த்தசாரதி போட்டியிருக்காரு. ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவர் நீங்க ஒரு போட்டியா கருதலையா? யாரையுமே நாங்க போட்டியா பாக்கலைங்க. நாங்க மக்களோட செல்வாக்க நம்பி களத்துல இறங்கிட்டு இருக்கோம். ஆகவே யாருமே நாங்க ஒரு பெரிய போட்டியாளராகவோ எதிரியாகவோ பார்க்கவில்லை. நல்லது செய்ய வேண்டும். நெகட்டிவ் பாலிடிக்ஸ்க்கான இடம் கிடையாது. பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். இதுக்கப்புறம் வளர்ச்சிக்கான பாலிடிக்ஸ், டிவைசிவ் பாலிடிக்ஸ், ரிலிஜனை பேஸ் பண்ணி, லாங்குவேஜ் பேஸ் பண்ணி எல்லாம் இல்லாம வளர்ச்சியை முன்னிறுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல அரசியலை மக்கள் பார்க்க போறாங்க. தமிழகத்துக்கு இது புதுசு. அந்த புதிய ஒரு அரசியலை, ஒரு புதிய ஒரு பாதையை தமிழக மக்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். குறிப்பா என்டிஏ கூட்டணியில் இருக்க கட்சிகள் சின்னம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சின்னம் கிடைச்சிருது. எதிர்கட்சி வரிசையில் இருக்க கட்சிகளுக்கு சின்னம் கேட்டா அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பிசிகா. ஐயா ஓபிஎஸ் கூட தான் என்டிஏ கூட்டணியில் இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு ரெட்டாலியா வாங்கி கொடுத்துட்டாங்களான்னு. எலெக்ஷன் கமிஷன் தனிப்பட்ட பாடிங்க. அவர் நல்லா ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு ஏற்றது கிடைச்சு. ஒரே சீட் தான் அவர்கிட்ட இருக்கு. அவரே போன முறை ஒரு சீட்டை போயிட்டு உதயசூரியன் கண்டெஸ்ட் பண்ணாரு. அவர் சின்னத்து மேல அவருக்கே நம்பிக்கை இல்ல. அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு அதுக்கான அவருக்கு உரிமை கிடையாது என்பது என்னோட கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.